வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு வீடியோவில் வாரத்தில் 7 நாட்களும் வெரைட்டியாக செய்கிற மாதிரி 7 விதமான இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபீஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா பழுத்த 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இதோட காம்பு பகுதிகளை நீக்கிட்டு 1க்கு 2 நறுக்கி ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு சின்ன வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அடுத்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஓமம், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்குன மல்லி இலை, இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுது 1/4 கப்பை விட அதிகமாக இருக்குங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. தேவைப்பட்டா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ பாருங்க, மாவு நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணுங்க, இல்லைன்னா அதிகமாக எண்ணெய் இழுத்துரும். அடுத்து இதிலிருந்து ஒரு சின்ன உருண்டை மாவை எடுத்துக்கலாங்க. தேவைப்பட்டா கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா திரட்டிடுங்க. குட்டி குட்டி ரவுண்டாக அழகாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணாமல் அப்படியே பெரிய பூரியாக சுடலாங்க. ரொம்ப லேசாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு மாவை தேய்ச்சிருங்க. இப்போ பாருங்கள், எல்லா மாவையுமே தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காய வச்சுருக்கேன். இதில் ஒவ்வொரு பூரியாக சுட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணியிருக்கனால 18 பூரி வந்துச்சுங்க. நீங்கள் பெருசாக போட்டிங்க அப்படின்னா 9 இல்லைன்னா 10 பூரி வருங்க. எண்ணெயில் போட்டதுமே பூரி நல்லா உப்பி வருங்க. பூரியோட 2 சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இந்த தக்காளி பூரி அதிக நேரத்துக்கு உப்பலாவே புசு புசுன்னு அமர்ந்து போகாமல் இருக்குங்க. இந்த தக்காளி பூரிக்கு சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் அப்படியே சாப்பிடலாங்க. சிம்பிளாக ஒரு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன வெந்தயக்கீரை சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன். இதை கையில் வச்சு நல்லா தேய்ச்சி போட்டுக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய், இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கலந்துருங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த மாவை 5 உருண்டைகளாக பிரிச்சுக்கிறேங்க. ஒரு உருண்டையை எடுத்து கோதுமை மாவு தொட்டு நல்லா மெல்லிசான ஒரு சப்பாத்தியாக தேய்ச்சிக்கிறேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடுறேன். இதுக்கு மேலேயே 1/4 டீஸ்பூன் கோதுமை மாவை தூவி விட்டுக்கிறேங்க. இப்போ இந்த சப்பாத்தியை 2ஆக மடிச்சுக்கிறேன். அடுத்து இதையும் பாதியாக மடிச்சுக்கிறேன். இப்போ இதை எப்பவும் போல் கோதுமை மாவு தொட்டு நல்லா தேய்ச்சிருங்க. இந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சிக்கலாங்க. இப்போ இதை சூடாக இருக்க தோசைக்கல்லில் சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அடிக்கடி திருப்பி போட்டுகிட்டே இருங்க. இந்த சப்பாத்தியை 4 முறை திருப்பி போட்டதுமே 1/4 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துருங்க. அடுத்தடுத்து திருப்பி போட்டுகிட்டே இருங்க. சப்பாத்தியை இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டிங்கன்னா சப்பாத்தியோட எல்லா பாகமுமே ஒரே மாதிரி வேகுங்க. இப்போ பாருங்க, சப்பாத்தி சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை அடுப்பில் இருந்து எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே சுட்டு எடுத்துருங்க. சப்பாத்தியை சுட்டு இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா சீக்கிரமாக காஞ்சு போகாமல் இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிருச்சு சூப்பரான சாஃப்டான வெந்தயக்கீரை சப்பாத்தி. இதுக்கு ஒரு சிம்பிளான சைட் டிஷ்ஷாக தயிரில் லைட்டாக உப்பு போட்டு வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் உப்பு,
இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாம நல்லா கலந்துருங்க. அடுத்து இதில் பொடியா நறுக்குன 2 டேபிள் ஸ்பூன் பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கறிவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்குன மல்லி இலை, 1/4 டீஸ்பூன் சீரகம், தேவைப்பட்டா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. மாவு கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க, இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆயிருச்சு. அடுத்து தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சுருங்க. தோசைகள் நல்லா சூடாக இருக்கணுங்க. 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஊற்றிடுங்க. தோசைகள் நல்லா சூடாக இருக்கனால நம்ம மாவை ஊற்றுனதுமே சின்ன சின்ன ஓட்டைகள் விழுகுங்க. இப்படி சின்ன சின்ன ஓட்டைகள் விழுந்தா மாவு சரியான பதத்தில் இருக்குங்க. இப்போ இதுக்கு மேலே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியமில் வச்சு வேக வச்சுருங்க. 2 நிமிஷத்தில் ஒரு சைடு நல்லா வெந்துருங்க. இதை திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த 1 நிமிஷத்துலேயே இன்னொரு சைடும் நல்லா வெந்துருங்க. இப்போ இந்த தோசையை சூடாக பரிமாறலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த தோசையும் சுட்டு எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு முறை தோசை ஊற்றும் போதுமே மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு கெட்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு அடுத்த தோசை ஊற்றிடுங்க. ஒவ்வொரு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடியுமே தோசைகள் நல்லா சூடாக இருக்கணுங்க. 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமா தோசை ஊற்றிடுங்க. நம்ம இன்னைக்கு எடுத்திருக்க மாவோட அளவுக்கு 4 இல்லைன்னா 5 தோசை வருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிருச்சு. ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான இன்ஸ்டண்ட்டான கோதுமை கார தோசை. 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிருங்க. அடுத்து இதில் 1/2 கப் அளவுக்கு சூடாக இருக்க தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க, கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தாலே போதும். இப்போ இதை மூடி வச்சுட்டு 20 நிமிடம் ஊற வச்சிருங்க. இப்போ பாருங்க, பாசிப்பருப்பு சூப்பராக ஊறியிருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு பாசிப்பருப்பை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. இது கூடவே காரத்திற்கு 1 வரமிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. அடுத்து கொஞ்சமாக மல்லி இலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க. பாசிப்பருப்பை அரைக்கும் போது மொத்தமாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த பதத்தில் மாவு இருக்கும்போது தோசை சுட்டா கொஞ்சம் சாஃப்டாக வருங்க. இது கூடவே இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தோசை சுட்டா மொறு மொறுன்னு ரோஸ்ட் மாதிரி வருங்க. இப்போ பாருங்க, தோசைகள் நல்லா காஞ்சிருக்கு. இதில் எப்பவும் போல் தோசை ஊற்றிடுங்க. மேலே கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டுருங்க. இப்போ பாருங்க, ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக வச்சிருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிருச்சு. ரொம்பவே டேஸ்டான புரோட்டீன் நிறைந்த மொறு மொறுன்னு பாசிப்பருப்பு தோசை. இந்த தோசைக்கு காரமான சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துருங்க. 3 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் தேவைப்படுங்க. இந்த மாவை ரொம்ப கஷ்டப்பட்டு பிசையணுங்கிறது இல்லைங்க. மாவு இந்த அளவுக்கு ஒன்றா சேர்ந்து சாஃப்டாக வந்தாலே போதுங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் எடுத்துக்கோங்க. இந்த மாவில் நல்லா பூசி விட்டு 1 நிமிஷத்துக்கு கலந்துட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த மாவை குறைந்தது 10 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாங்க. நீங்கள் பரோட்டாக்கு சால்னா செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாவை கலந்து வச்சுட்டு சால்னாக்கான வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாவை 5 உருண்டைகளாக பிரிச்சுக்கிறேங்க. அடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இன்னொரு கிண்ணத்தில் கொஞ்சமாக நெய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த உருண்டையை மாவில் தொட்டு நல்லா திரட்டிடுங்க. எந்த அளவுக்கு லேசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு லேசான ஒரு சப்பாத்தி மாதிரி திரட்டிடுங்க.
அடுத்து இந்த மாவு மேலே அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இதுக்கு மேலேயே கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி விட்டுருங்க. அடுத்து இந்த மாவை லேயர் லேயராக தெரிகிற மாதிரி மடிச்சிருங்க. இதே மாதிரி மடிச்சிங்கன்னா கடைசியாக இந்த அளவுக்கு நீளமாக ஒரு மாவு கிடைக்குங்க. அடுத்து இதை இந்த மாதிரி சுருட்டிருங்க. இந்த மாதிரி கடைசியாக வர்ற மாவோட ஒரு ஓரத்தை நடுவில் வச்சு நல்லா அமுத்தி விட்டுருங்க. அப்போ தான் பரோட்டா பிரியாமல் இருக்குங்க. அடுத்து கொஞ்சமாக கோதுமை மாவு தொட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. பரோட்டா இந்த அளவுக்கு மெல்லிஸாக இருக்கணுங்க. அடுத்து தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இந்த பரோட்டாவை தோசைக்கல்லில் போட்டுருங்க. 10 நொடிகளுக்கு அப்புறமா திருப்பி போட்டுருங்க. தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா எல்லா சைடுமே ஒரே மாதிரி வெந்துருங்க. 10 நொடிகளுக்கு ஒரு முறை திருப்பி போட்டுட்டே இருங்க. இந்த மாவு பாதி வெந்ததுமே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துருங்க. அடிக்கடி நல்லா திருப்பி போட்டு அமுத்தி விட்டு ஒரே மாதிரி வேக வச்சு எடுத்துருங்க. 3 இல்லைன்னா 4 பரோட்டா சுட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளேட்டில் அடுக்கி வச்சுருங்க. 2 கையுமே வச்சு பரோட்டாவை இந்த அளவுக்கு லைட்டாக தட்டுனீங்கன்னா பரோட்டாவில் இருக்க லேயர் எல்லாமே அழகாக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிருச்சு சூப்பரான சாஃப்டான கோதுமை மாவு பரோட்டா. இதை நீங்கள் சுட சுட சால்னாவோட பரிமாறினா சூப்பராக இருக்குங்க. நான் இன்னைக்கு 2 இட்லி எடுத்திருக்கேங்க. இதை நீளமாக நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிருங்க. இப்போ இதில் நீளமாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், 1 கேரட், 4 பீன்ஸ், 1 குடை மிளகாய், கொஞ்சமாக முட்டைக்கோஸ், 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. காய்கறிகளை நல்லா மெல்லிசாக கட் பண்ணால் ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடுங்க. நம்ம சேர்த்திருந்த காய்கறி எல்லாமே பாதி வதங்கினதும் பொடியாக நறுக்குன ஒரு தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி பழமும் காய்கறிகளோடு சேர்ந்து நல்லா வதங்கணுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா வதங்கிருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா சேர்த்து 2 நிமிஷத்தில் அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. நான் ஒரு 50 மில்லி சேர்த்துருக்கேங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இட்லியும் சேர்த்துருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படி நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கும்போது இட்லி ரொம்ப ட்ரையாக இருந்தால் கூட நல்லா சாஃப்ட் ஆயிருங்க. இப்போ பாருங்க, இட்லியும் மசாலாவும் ஒன்னோட ஒன்று நல்லா கலந்துருக்கு. இப்போ இதில் பொடியாக நறுக்குன மல்லித்தலை தூவி இறக்கிருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிருச்சு சுட சுட சூப்பரான மசாலா இட்லி. முதல்ல நம்ம மாவை பிசைஞ்சு வச்சிடலாங்க. நான் இன்னைக்கு 200 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இது 6 பராத்தா செய்ய கரெக்டாக இருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கிடுங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டா பிசையணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து விஸ்க் வச்சு ஓரளவுக்கு கலந்துட்டிங்கன்னா அப்புறமா கையில பிசைய ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த விஸ்க் எடுத்துட்டு நம்ம கையில பிசைஞ்சிடலாம். தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தெளிச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாம நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தா இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆயிருங்க. இப்போ இதை மூடி வச்சிருங்க. அடுத்து
உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது நல்லா தோல் உரிச்சிட்டு கட்டி இல்லாம நல்லா மசிச்சிருங்க. ஒரு சின்ன கட்டி கூட இல்லாம நல்லா சாஃப்டா மசிச்சு வச்சிருங்க. இப்போ இதுல பொடியா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமா மல்லி இலை, 1/4 டீஸ்பூன் இஞ்சி, 1/4 டீஸ்பூன் பூண்டு. இது எல்லாமே நல்லா பொடியா இருக்கணுங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இந்த மசாலால எந்த கட்டியுமே இருக்கக்கூடாதுங்க. அப்பதான் பராத்தா செய்யும் போது பிரிஞ்சு வராது. இந்த மசாலா கலந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே செஞ்சிருங்க. அப்படி இல்லைன்னா மசாலா வச்சு நம்ம பராத்தா தேய்க்கும் போது வெளியே வந்துருங்க. இப்ப பாருங்க, கட்டி இல்லாம நல்லா கலந்தாச்சு. இப்ப பாருங்க, மாவு கலந்து வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குங்க. மாவு நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த மாவுல இருந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு ஒரு பெரிய உருண்டையை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கலந்து வச்சிருக்க மசாலால இருந்தும் ஒரு சின்ன உருண்டையை எடுத்துருங்க. மாவு உருண்டையை விட மசாலா உருண்டை கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முதல்ல மாவை தேய்ச்சிடலாங்க. இந்த உருண்டைய கோதுமை மாவுல புரட்டி எடுத்து தேய்ச்சிருங்க. சப்பாத்தி சைஸுக்கு இல்லாம பாதி அளவு மட்டும் தேய்ச்சிருங்க. இதுக்கு நடுவுல மசாலா உருண்டை ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா மடிக்கணுங்க. நான் மெதுவா மடிச்சு காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளீட்டா ஒன்று மேல ஒன்று வச்சிருங்க. இந்த மாதிரி நீங்க மடிச்சு ஆலு பராத்தா செய்யும் போது கொஞ்சம் கூட மசாலா வெளியே வராதுங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் மடிச்சதுக்கு அப்புறமா மேல கொஞ்சமா எக்ஸ்ட்ராவா மாவு வருங்க. அதை தனியா எடுத்துருங்க. இப்போ இத கையில லைட்டா அமுத்தி விட்டுருங்க. இத திருப்பியும் கோதுமை மாவு தொட்டு பராத்தா மாதிரி தேய்ச்சிடலாங்க. கொஞ்சம் பொறுமையா பண்ணீங்கன்னா மசாலா வெளியே வராம அழகா தேய்ச்சிடலாங்க. இந்த பராத்தாக்கு சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெல்லிசா தேய்க்க கூடாதுங்க. கொஞ்சம் குண்டாதான் இருக்கணும். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு தடிமனா தேய்ச்சிருங்க. இத தேய்ச்சிட்டு ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாதுங்க. உடனேயே தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் நல்லா சூடா இருக்கணுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லயே வச்சிருங்க. பராத்தாவை தோசைக்கல்ல போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் கழிச்சு திருப்பி போடுங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு சைட் திருப்பி போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து தேய்ச்சி விட்டுருங்க. நம்ம நெய் விட்டதுமே பராத்தா சூப்பரா உப்பி வருங்க. இப்போ நம்ம கைவிடாம திருப்பி போட்டுட்டே இருக்கணுங்க. அப்பப்போ தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டீங்கன்னா பராத்தா 2 சைடுமே சூப்பரா வெந்துருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி சுடும்போது தான் நல்லா சாஃப்டா இருக்குங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா பராத்தா ரொம்ப கெட்டி ஆயிருங்க. இப்ப பாருங்க, 2 சைடுமே சூப்பரா வெந்திருக்கு. இதுக்கு சைட் டிஷ்ஷா கெட்டி தயிரில் கொஞ்சமா மிளகாய்த்தூள் தூவி வச்சிங்கன்னா சூப்பரா இருக்குங்க. இப்ப பாருங்க, ஆலு பராத்தா இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு. இதை பிரிக்கும் போதும் பார்க்கறதுக்கு லேயர் லேயரா அழகா இருக்குங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆலு பராத்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.